எங்க பாண்டியனோட வீட்ல சுகன்யாவுமே ரொம்பவே ஜாலியா இருக்கிறவன்னு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மைய சொல்லப்போனா அவங்களுக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்ல. பட் ஆனா எல்லார்கிட்டயும் ரொம்பவே கேஷுவலா பேசி, ரொம்பவே சகஜமா பழகிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா இங்க கோமதி கிட்டயும், அதே நேரம் மத்த மருமககிட்டயும் போய் பேசுறப்போ, இந்த பக்கம் கதிரையும், ராஜியும் பத்தி ஏற்கனவே உங்கள எனக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்து தெரியும். நீங்க எப்படி லவ் மேரேஜ் பண்ணீங்க? அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து துருவி துருவி கேள்வி கேட்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோனே இந்த பக்கம் கோமதிக்கு பரவால்ல, அ சுகன்யா ரொம்பவே புத்திசாலி அப்படின்ற மாரி மத்த மருமகள லைட்டா இறக்கி பேசுற மாரி பேசுறாங்க. ஆனா இத கேட்டுட்டு இருக்க மத்த எல்லாருமே கொஞ்சம் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அத விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிட்டு, இங்க கரெக்ட்டா சுகன்யா அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் கோமதி கிட்ட, "இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இங்க சுகன்யா ரொம்பவே வந்து புத்திசாலி தான். ஆனா அவங்க முன்னாடி எங்கள இறக்கி பேசாதீங்க." அப்படின்ற மாரி எல்லாருமே இந்த பக்கம் கோமதிய பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கோமதியுமே, "சரி, சரி விட்றி, விட்றி. நீ வேலைய பாருங்க. நான் போயிட்டு வந்துடுறேன்." அப்படின்ற மாரி அங்கிருந்து நகர்ந்துடுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து சுகன்யாவுமே இந்த வீட்ல இருக்கிறதுக்கே பிடிக்காம ரொம்பவே கடுப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க நைட்டும் ஆயிடுது. பழனி இன்னுமே காணுமே அப்படின்னு சொல்லி பழனி வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பழனியுமே இந்த பக்கம் பாண்டியனோட சேர்ந்து கடையெல்லாம் அடைச்சிட்டு அவங்க 2 பேரும் ஒண்ணா வந்துட்டு இருக்காங்க. இது பார்த்தோன்னே இங்க சுகன்யாக்கு ரொம்பவே கடுப்பாவுது. பட் இருந்தாலும் அதெல்லாம் தன்னோட மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இங்க வர்ற பாண்டியன்ட்ட, "நீங்க எப்பவுமே கடை அடைச்சிட்டு இந்த நேரத்துக்கு தான் வருவீங்களா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப பாண்டியனுமே, "ஆமாம்மா, ஒரு 1/4 மணி நேரம் முன்ன பின்ன ஆகுமே தவிர, ஆனா இந்த டைம்க்குள்ள வந்துருவோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது கேட்டோனே இந்த பக்கம் சுகன்யாவுமே வந்து சைலண்ட் ஆயிடுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க பழனியுமே கரெக்ட்டா சுகன்யாட்ட பேச போறாங்க. அப்ப வந்து சுகன்யா இருந்துகிட்டு, "இங்க பாருங்க, நம்ம முதல்ல பேசாம அந்த வீட்டுக்கே போயிருவோங்க. இங்க பாருங்க, நமக்கு தங்குறதுக்கு கூட இடம் இல்ல. நம்ம எங்க போய் தங்குறது?" அப்படின்ற மாதிரி இங்க சுகன்யா ரொம்பவே கோபத்தோட பழனிகிட்ட கேட்கறாங்க. அப்ப பழனியுமே, "இங்க பாரு சுகன்யா, எனக்கு மான மரியாதை இருக்கு. மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்க முடியாது. அவங்க என்ன ரொம்பவே வந்து கேலி பண்ணி, அது மட்டும் இல்லாம என்ன ரொம்பவே தரம் தாழ்த்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க எப்படி நான் போய் இருக்கிறது?" அப்படின்ற மாரி இங்க சுகன்யாட்ட பேசுறாங்க. அப்ப சுகன்யாவுமே, "சரி அத விடுங்க. இப்ப நம்ம எங்க தங்குறது? முதல்ல ரூம் இருக்கா இங்க?" அப்படின்ட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே பழனியுமே, "நீ கவலைப்படாத. நான் முதல்ல தங்குன ரூம் இருக்கு. அது நல்லா இருக்கும் வா." அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சுகன்யாவ சமாளிச்சு அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஒரு பழைய கட்டிலு, ரொம்ப பழைய ரூமா இருக்கு. இத பார்த்துட்டு சுகன்யாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஆனா பழனியுமே இங்க தான் தங்கி இருந்தாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, கொஞ்சம் கடுப்போடயே, "ஏங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? இதெல்லாம் ஒரு ரூமா? இங்க மனுஷன் தங்குவானா? கொசு பாருங்க எவ்வளவு கொசு இருக்கு." அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து சுகன்யா ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்க பழனிக்கு சுகன்யாவை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. சொல்லப்போனா இதுவரைக்கும் பழனி எந்த ஒரு விஷயத்தையும் பொறுப்பெடுத்துக்கிட்டதே கிடையாது. அவர் பாட்டுல ஜாலியா இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப வந்து சுகன்யாவுமே அவங்களுக்கு இது வேணும், அது வேணும்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஆடம்பரம் எதிர்பார்க்கறதுனால, அவங்க கேட்கிற விஷயத்த இங்க பாண்டியனோட வீட்ல அவங்களால செஞ்சு கொடுக்க முடியல. அதனால இங்க பழனியுமே ரொம்பவே குழப்பமாவும், ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டும் இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த நாள் எப்படியோ ஓடிடுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில இங்க பழனியுமே எந்திரிச்சு பக்கத்துல இருக்க சுகன்யாவை பார்க்குறாரு. ஆனா சுகன்யாவுமே பக்கத்துல இல்ல. அவங்களுமே எந்திரிச்சு கடகடன்னு காலையில எங்க வீட்ல இருக்க எல்லாருக்குமே காஃபி போட்டு குடுக்கறது, காலையில டிஃபன் ரெடி பண்றதுன்னு சொல்லி அவ்வளோ வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இத பார்த்துட்டு இங்க வீட்ல இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்துல இங்க பாண்டியனும் கடைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க சுகன்யாவை பார்த்துட்டு, "நீ எதுக்கும்மா இதெல்லாம் செஞ்சுகிட்டு இருக்க? நீ சும்மா இருக்க வேண்டியதானே? வீட்ல இருக்கிறவங்க அவங்க செய்வாங்கம்மா. நீ இப்படிலாம் இழுத்து போட்டு செய்யாத." அப்படின்ற மாதிரி அவருமே சொல்றாங்க. அந்த சுகன்யா இருந்துகிட்டு, "இல்ல மாமா, நான் செய்யாம யார் செய்ய போறா? நம்ம வீட்டுக்கு நான் தானே செய்யணும்." அப்படின்ற மாரி இங்க சுகன்யாவுமே எல்லா வேலையும் தனக்காக கொடுத்த மாதிரி அவங்களுமே ரொம்பவே எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்குற மாரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க கோமதியுமே சுகன்யாவை பார்த்து, "பரவாயில்லங்க, சுகன்யா ரொம்ப நல்ல பொண்ணு. நம்ம பார்த்து வச்ச பொண்ண விட சுகன்யா பழனிக்கு ரொம்பவே சரியான பொண்ணு." அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா பழனியுமே என்டர் ஆகுறாரு. அப்ப இவங்க பேசிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு, "உங்களுக்கெல்லாம் சுகன்யாவை பத்தி தெரியாது. அவளுக்கு இன்னொரு முகம் இருக்கு. அத நான் தான் பார்த்துட்டு இருக்கேன்." அப்படின்ற மாதிரி அவருமே மனசுக்குள்ள அத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க சுகன்யா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பழனியுமே கடைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப பழனி ஒரு ரூமுக்கு வந்த சுகன்யாவுமே, "எனக்கு இதான் வேலையா? இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் வேலைக்காரி மாரி வேலை செஞ்சு போடணுமா? இப்படிதான் நான் பண்ணணுமா?" அப்படின்ற மாரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா இங்க பழனியுமே, "ஏன் சுகன்யா, நீ தானே போய் வேலை செஞ்ச?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப சுகன்யா இருந்துகிட்டு, "இங்க பாருங்க, நான் போய் வேலை செய்யாம சும்மா இருந்தேன்னா, நான் சும்மா இருந்து சாப்பிடுறேன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் போய் வேலை செஞ்சேன். ஏதோ கம்மியா இருக்குன்னு பார்த்தா வேலை, இந்த வீட்ல இருக்கிற மொத்த பேருக்கும் நம்ம தான் சேர்ந்து சமைக்க வேண்டியதா இருக்கு. யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. இந்த வீட்ல இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்ல." அப்படின்ற மாரி இங்க சுகன்யா பழனி கிட்ட ரொம்பவே மூஞ்ச கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பழனியுமே இந்த விஷயத்த பொறுப்பெடுத்துக்காம, "சரி ஓகே, நம்ம கிளம்பலாம்." அப்படின்ற மாரி அவருமே அங்கிருந்து கடைக்கு கிளம்பி எஸ் ஆயிடுறாரு. ஆனா இன்னொரு பக்கம் சுகன்யா, "பழனி நம்மள சரியா கண்டுக்க மாட்டேன்றாரு. இந்த விஷயத்துல இந்த வீட்டுக்கே ஒரு பாடம் கத்து குடுத்தா தான் நம்மளலாம் யாரும் மதிப்பாங்க." அப்படின்ற மாரி ரொம்பவுமே கோபத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வீட்ல இருக்க ஒவ்வொருத்தருமே கிளம்பி அங்கங்க வேலைக்கு போறேன், படிக்க போறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க சுகன்யாவுமே கரெக்ட்டா இங்க அரசியுமே வெளியில கிளம்புறாங்க. அப்ப கிளம்புறப்ப சுகன்யாக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அவங்களும் வெளியில போறாங்க. ஆனா அவங்க போகும்போதே இந்த பக்கம் அரசிய சரியா நோட் பண்றாங்க. அப்ப அரசி இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி ஆப்போசிட்ல இருக்கிற வீட்ல குமரவேலுக்கு இந்த பக்கம் கை காட்டிட்டு போறாங்க. இத தெளிவா கவனிச்ச சுகன்யாவுமே, "ஓஹோ! அப்ப இத வச்சு தான் நம்ம பழனிய ஒரு அளவுக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா பழனியோட சொத்தெல்லாம் அங்க தான் இருக்கு. அத எப்படியாவது பழனி பேருக்கு மாத்திட்டோம்னா, நம்ம ஒரு பக்கம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பாண்டியன் வீட்டுல இருந்து பழனிய பிரிக்க
முடிக்கணும்னா இதுதான் ஒரு சரியான வழி அப்படின்ற மாதிரி தெளிவா யோசிக்கிறாங்க. உடனே எதை பத்தியுமே யோசிக்காம ஆப்போசிட் வீட்ல நிக்கிற முத்துவேல்ட்ட போயிட்டு, "இங்க பாருங்க, நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெளிவா புரியுது. உங்களுக்கு எப்படியாவது பாண்டியனோட பொண்ண உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே இதெல்லாம் பண்றீங்க. நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்காக நான் அந்த இடத்துல இருந்து வேலை செய்றேன். ஆனா அதுக்கு பதிலா இங்க எனக்கு வந்து சேர வேண்டியது, அதாவது பழனிக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பங்கெல்லாம் பக்காவா குடுத்துறணும்." அப்படின்ற மாதிரி டீல் பேசுறாங்க. ஆனா இத கேட்ட குமரவேலுமே, "என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சொத்து விஷயத்தெல்லாம் பத்தி பேசுற அளவுக்கு உங்களுக்குலாம் ரைட்ஸ் கிடையாது." அப்படின்ற மாதிரி இங்க முத்து சொல்றாரு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க சுகன்யாவுமே, "இங்க பாருங்க, நான் எப்பவுமே வந்து சொத்து விஷயத்துல தான் கரெக்டா இருப்பேன். எனக்கு தேவை பழனிக்கு வர வேண்டிய பங்கு. உங்களுக்கு பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்னால என்ன உதவி பண்ண முடியுமோ அதை பண்ண முடியும். அதுவும் அந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இந்த டீல் ஓகேனா சொல்லுங்க, நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்றேன். ஆனா இது நீங்க இந்த டீல ஓகேன்னு சொல்லிட்டு கடைசியில சொத்தை என் பேருக்கு கொடுக்கலன்னா அப்புறம் நான் உங்களை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு வில்லி கேரக்டர் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க முத்துவேலுமே, "ஓகே ஓகே, நீ சொன்ன சரிதாம்மா, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. எப்படியாவது அந்த அரிசியை மட்டும் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி ஹெல்ப் பண்ணு. நான் எதிர்பார்த்த மாதிரி அது நடந்துருச்சுன்னு வச்சுக்க, ஆட்டோமேட்டிக்கா பழனி பேர்ல இருக்க சொத்து மொத்தத்தையும் உங்க பேருக்கு எழுதி வச்சிடறேன். அப்புறம் நீயும் பழனியும் ரொம்பவே சந்தோஷமா இருங்க." அப்படின்ற மாதிரி இங்க முத்துவேலுமே சொல்றாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் சுகன்யாக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு. இப்ப எப்படியாவது நம்ம பாண்டியன் வீட்டுல வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே பாண்டியன் வீட்டுக்கு போறாங்க. ஆனா இந்த மாதிரி அவங்க ஆப்போசிட்ல போய் பேசிட்டு இருக்க விஷயத்த இங்க டைரக்டா இங்க மயிலுமே கவனிச்சிடுறாங்க. ஆனா என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு புரியல. அப்ப டைரக்டா மயில் இங்க சுகன்யா வந்த உடனே, "நீங்க எதுக்காக ஆப்போசிட்ல போனீங்க? அங்க போய் பேசினீங்கன்னா எங்க வீட்டுக்குள்ள சண்டை வருமே." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சுகன்யாவுமே, "இல்லம்மா, எனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது அவங்க தான். சரி அதனால அவங்கள பார்த்து பேசிட்டு வந்தேன். மத்தபடி வேற எந்த நோக்கமும் இல்ல." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் மயிலுமே இங்க சுகன்யாட்ட, "இங்க பாருங்க, ஏற்கனவே ஆப்போசிட் வீட்டுக்கும் இங்கேயும் பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு. நீங்களும் ஊடையில போய் பேசினீங்கன்னா அப்புறம் இந்த வீட்ல இருக்கவங்க உங்களை வெறுத்துருவாங்க. ஏன்னா நீங்க ரொம்பவே நல்லவங்களா இருக்கீங்க. உங்களுக்காக நான் சொல்றேன், இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆப்போசிட் வீட்டை எதிர்த்து பேசினா மட்டும்தான் இங்க இருக்க முடியும். ஏன்னா இவங்களுக்குள்ள எப்பவுமே ஆகாது. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு தான் இருப்பாங்க." அப்படின்ற மாதிரி இங்க மயிலுமே இங்க பாண்டியன் குடும்பத்துக்கும் முத்துவேல் சத்திவேல் குடும்பத்துக்கும் என்ன பகை அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயிலாக எடுத்து சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் சுகன்யாக்கு புரியுது. ஓகே ஓகே, அப்பனா இந்த விஷயத்த வச்சு நம்ம காய நகர்த்துவோம் அப்படின்ற மாதிரி இங்க சுகன்யாவுமே இங்க சக்திவேல் முத்துவேல் பண்ண விஷயங்களை வச்சு டைரக்டா இங்க பாண்டியன் குடும்பத்துல ஒரு நல்ல பேர் எடுக்கணும், அதை வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் தெளிவா ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் கடைக்கு போன பழனிக்குமே சுத்தமா கடையில வேலை செய்யறதுக்கு நிம்மதியே இல்லை. அப்ப கரெக்டா பாண்டியனுமே இதை கவனிச்சுட்டு, "என்னாச்சுரா பழனி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? உன் அண்ணனுங்க பண்ண விஷயத்த நினைச்சு ரொம்ப கடுப்பா இருக்கியா? ஏன் அதெல்லாம் யோசிக்காத, விட்டுரு." அப்படின்ற மாதிரி இங்க பழனிக்கு ஆறுதல் சொல்றாங்க. ஆனா பழனிக்குமே அவனுங்க அண்ணனுங்கெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா வீட்டுல இருக்க சுகன்யா தான் பிரச்சனை அப்படிங்கிறத வாயை திறந்து இங்க சொல்ல முடியல. நம்ம தான் சுகன்யா பத்தி தப்பா சொல்ல போய் அது கடைசியில நமக்கே தப்பா அமைஞ்சிருச்சுன்னா அது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி அவருமே ரொம்பவே தெளிவாகவும், சரி தன்னோட சுகத்தை தனக்குள்ளே வச்சுக்கோன்ட்டு அவளே வெளியே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்தா பாண்டியனுமே, "அவ்வளவுதான்டா, எல்லாத்தையும் கேஷுவலா எடுத்துக்க, ஜாலியா இரு." அப்படின்ற மாதிரி பாண்டியுமே இந்த பக்கம் பழனிக்கு அட்வைஸ் பண்ணி ஓரளவுக்கு மனசை தேத்துறாரு. இன்னொரு பக்கம் வந்து பழனியுமே, "என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம மாமா வீட்டில் தானே இருக்கோம், எந்த பிரச்சனையும் சமாளிச்சுக்கலாம், சுகன்யா கண்டிப்பா புரிஞ்சுக்குவா." அப்படின்ற மாதிரி அவருமே சுகன்யா மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை வச்சுட்டு இருக்காரு. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வில்லத்தனத்தை இன்னுமே பழனி தெளிவா புரிஞ்சுக்கல. அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா இங்க சுகன்யாவோட சேர்ந்து வாழ்றதுக்கே அவருக்கு விருப்பமே இல்லாம போயிடும். ஆனா அது தெரியாம இப்ப எவ்வளவு நாள் ஓட்ட போறாரு அப்படிங்கிறத இனி வரப்போற எபிசோட்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ்.